அனைவருக்கும் வணக்கம். சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு வகையான பொருட்களை மலிவு விலையில் வழங்கிட்டு வராங்க. போலி அட்டை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக தமிழக அரசு இகேஒய்சி அப்டேஷன் கொண்டு வந்தாங்க. அது இப்போ 2 வருஷமா இகேஒய்சி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இகேஒய்சி மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் மார்ச் 31க்குள்ள யார் யார் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே இகேஒய்சி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டை கேன்சல் பண்ணுறதுக்கு, அதாவது நிராகரிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. இந்த யாரெல்லாம் இகேஒய்சி பண்ணணும் அப்படின்னா, ஏஏஒய் கார்டு, உங்கள் கார்டில் ஏஏஒய் அப்படின்ற எழுத்து இருக்கணும். பிஹெச்ஹெச் கார்டு அவங்க மேக்சிமம் எல்லாருமே பண்ணலாம். முக்கியமாக பண்ணணும், கண்டிப்பாக இவங்க பண்ணணும் அப்படின்னா ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருப்பவங்க கண்டிப்பாக இகேஒய்சி மார்ச் 31 பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இகேஒய்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் கைரேகை மூலயமா பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் கைரேகை வச்சும் நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை சப்போஸ் கைரேகை எடுக்கலை அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் மூலிமா ஓடிபி மெசேஜ் அனுப்பி அதன் மூலிமாவும் நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறீங்க, பொருட்கள்லாம் வாங்குறீங்க. அப்போ வாங்குறப்பவே நீங்கள் அந்த இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ஈஸியாக போயிடும். நீங்கள் தனியாக போயிட்டு அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்து நீங்கள் போகணுங்கிறதில்ல. அந்த பொருட்களை வாங்க போகிறப்பவே நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.